தமிழகத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் நயினார் கடும் சாடலை முன்வைத்திருக்கிறார். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் சென்றாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழகத்தில் பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கார். மேலும் என்ன விஷயங்களை தெரிவித்தார்? தனலட்சுமி வணக்கம். நேற்று இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடும் கண்டனத்தையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த சம்பவம் என்பது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி முழு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒருவித பதட்டத்துடன் நமது பொழுது விடுகிறது. எந்த ஊரில் எந்த பெண்ணின் வாழ்வு சூறையாடப்பட்டதோ என்ற பயத்துடனே செய்தித்தாள்களை நாம் புரட்ட வேண்டி இருக்கிறது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என வெட்டி வசனம் பேசும் அறிவாலயத்தின் ஆட்சியில் நமது வீட்டு பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகின்றனர். இந்த அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே கவலையின்றி கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.